அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. எங்க சாப்பிடலாம்னு பாத்துட்டு இருந்தப்பதான் இந்த நஞ்சை மண்சட்டி வறுவல் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. இங்க ட்ரை பண்ணி ஆகணும்னு உடனே போயிட்டோம். இந்த கடையில ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழிய இவங்களே வெட்டி சமைச்சு ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க மண் சட்டில மட்டும் தாங்க சமைப்பாங்க. அண்ட் செக்கெண்ணெய் மட்டும் தாங்க யூஸ் பண்ணி சமைப்பாங்க. அதனாலேயே டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்குங்க. அங்கேயே சாப்பிட சூப்பரான குடில் செட்டப்பும் வச்சிருக்காங்க. உடனே நான் போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க நான் நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம், தாளிச்ச தயிர்னு எல்லாமே வாங்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை ட்ரை பண்ணுங்க. ஆஹா, டேஸ்ட் செம்மையா இருந்துச்சுங்க. அடுத்து நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவலை ட்ரை பண்ணுங்க. நல்லா காரமா சும்மா வேற லெவல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ட்ரை பண்ணுங்க. இதுவும் டேஸ்ட் பக்காவா இருந்துச்சுங்க. ஃபைனல் டச்சா கோலி சோடாவோட முடிச்சுட்டோங்க. ஓவராலா எனக்கு இங்க சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுமே பிடிச்சிருந்தது. மண்சட்டி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு கண்ணு. பள்ளி விளையா, பச்சை மிளகா கறி, சிந்தாமணி, ஆட்டுக்கறி வறுத்து கொடுப்போம், தலைக்கறி வறுத்து கொடுப்போம், ரத்தங்கொல்ல வறுத்து கொடுப்போம். என்ன உங்களுக்கு வேணுங்களும் பிடிச்சிட்டு செய்ய சொன்னா செஞ்சு கொடுத்துருவோம். அட இங்கேயே போட்டுக்கிறாங்கன்னு. நாட்டுக்கோழி வேணாலும் உங்களுக்கு ஒரிஜினல் கோழி வேணாலும் வாங்கிக்கலாம், பைலர் வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் ஜாமி, எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறோம். இந்த கடை கோபி டு ஈரோடு ஹைவேஸ்ல குள்ளம்பாளையம்ல மகேந்திரா ஷோரூம்க்கு ஆப்போசிட்ல தான் லொகேட் ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க.